டிவிக்கு ஏற்படுத்தின தாக்கம் கூட உங்கள் பாஜக கூட்டணி ஏற்படுத்தலையோன்ற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அது எனக்கு தெரியாது. தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்று சொல்வது எனக்கு தெரியாது. கூட்டங்கள் கூடிவிட்டால் தாக்கத்தை ஏற்படுத்தி சொல்ல முடியாது. தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம், நான் தண்ணீர் குடிக்கிற தாக்கத்தை. ஆனால் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கான்னு சொன்னால் அதில் நான் மாறுபட்ட கருத்து. எவ்ரி க்ரௌட் தட் கம்ஸ், ஒவ்வொரு முறையும் கூட்டங்கள் வரும்போது, நான் ஒவ்வொரு முறையும் பிரச்சாரம் செஞ்சிருக்கும் போது நான் சென்ற கட்சி தான் வெற்றி பெற்றிருக்க வேண்டும், வெற்றி பெறவில்லை. ஐ சீன் பிக்கர் க்ரௌட்ஸ் அண்ட் திஸ். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு முறையும் நான் பிரச்சாரம் பண்ண கட்சி தான் வெற்றி பெற்றுச்சுன்னா வெற்றியை பெறலை. ஐ சீன் பிக்கர் க்ரௌட்ஸ். ஆல் த பீப்புள் ஹூ கேம் தட் டிட் நாட் வோட். அப்படி பண்ணால் என்றைக்கும் நானும் சரி விஜயகாந்தும் சரி இப்போ வெற்றி பெற்றிருக்கணும். க்ரௌட்ஸ் வில் கம். ஃபார் வாட் தே ஆர் கம்மிங் வி டோன்ட் நோ. வென் தே கோ டு த எலெக்ஷன் அங்கே போய் போட்டு வாக்குகள் வாங்கி போய் சேர்க்கணும். 234 தொகுதியில் போய் நிற்கணும். ஸ்க்ரூட்டினி பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட 10 பேர் லாயர் இருக்கணும். இந்த ஸ்க்ரூட்டினி பண்ண பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு நீங்கள் நிற்கணும். நின்ன பிறகு நீங்கள் உறுதியாக அந்த சீட்டில் நிற்பீங்களா, இல்லாட்டி நீங்கள் திசை திருப்பப்படுவீர்களா, இன்றைக்கி எனக்கு தெரியாது. ஸோ ஐம் அனேபிள் டு சே வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ அதனால் கூட்டங்கள் வருவது எல்லாருக்கும் வரும். இதுக்கு மேலே டீப்பராக போனால் நல்லா இருக்காது. ஏன்னா யூ ஆர் கோயிங் டு பி பீப்புள் ஆர் கோயிங் டு பி பியூரோக்ராட்ஸ். ஸோ டீப்பர் இன்டு பாலிட்டிக்ஸ் யூ ஷுட் நோ பாலிட்டிஷியன். நான் முதலே சொல்லிட்டேன், நீங்கள் உங்கள் செயலை சிறப்பாக நடத்த வேண்டும். நவ் யூ ஆர் கோயிங் டு பி பீப்புள் ஆர் கோயிங் டு பி நான் biased when you go as a bureaucrat. Now you are talking as you are already biased about something.